வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொட்டுக்கடலை பர்ஃபி. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த பொட்டுக்கடலை தான், இருந்தாலும் நம்ம வாணலியில் போட்டு லேசாக இதை வறுத்து எடுத்துப்போம். நம்ம பர்ஃபி பண்ண பிறகு கூட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் லேசாக வறுத்தா போதும். லேசாக வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பொட்டுக்கடலைக்கு 1 கிளாஸ் பொடித்த வெல்லமே எடுத்திருக்கேன். இது வெல்லம் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது, அதனால் நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப தூள் பண்ணியிருந்தா அரை கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் போதும். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணீரை விட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் பதத்துக்கு வரணும். ரொம்ப ஹார்டான கல்லாக இல்லாமல் கொஞ்சம் இது மாதிரி உருட்டினா கரெக்டாக உருண்டு வரணும். இந்த பதத்தில் இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுடுவோம். ஒரு தட்டில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இந்த பொட்டுக்கடலையும் வெல்லமும் நல்லா கலந்து கொஞ்சம் லேசான கெட்டியான பதத்துக்கு வரும். அந்த சமயத்தில் உடனே எடுத்து அந்த தட்டில் போட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுடுவோம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கலந்து கெட்டியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதை உடனே நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு அகலமான ஸ்பூன்லேயோ இல்லைன்னா ஒரு கிண்ணத்துலேயோ கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மேலே வச்சு நல்லா இது மாதிரி அழுத்தி நம்ம சமமாக வச்சுடுவோம். சூடாக இருக்கும்போது இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. யூஸ்வலாக இதை உருண்டை பிடிப்பாங்க, ஆனால் இது சூடாக இருக்கும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாராலையும் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியாது. இந்த பர்ஃபி பண்ணோன்னே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ஈஸியாக பர்ஃபி பண்ணிடலாம். மொறுமொறுன்னு நம்மளோட பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.